அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சீரான பாதையில் எதிர்கால இளைஞர்கள். மாலிக் இப்னு ஹுவைரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள், சம வயதுடைய இளைஞர்களான நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்றோம். அவர்களுடன் 20 நாட்கள் தங்கினோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரக்க குணமுள்ளவராகவும் மென்மையானவராகவும் இருந்தார்கள். நாங்கள் எங்கள் குடும்பத்தினரிடம் செல்ல விரும்புவதை அறிந்த அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊரில் இருக்கும் எங்கள் குடும்பத்தினரை பற்றி விசாரித்தார்கள். நாங்கள் அவர்களை பற்றி விவரித்தோம். அப்போது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்கள் குடும்பத்தினரிடம் திரும்பி சென்று தங்குங்கள், அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள், என்னை எவ்வாறு தொழக் கண்டீர்களோ அவ்வாறே தொழுங்கள், தொழுகை நேரம் வந்ததும் உங்களில் ஒருவர் தொழுகைக்குண்டான அழைப்பு பாங்கு சொல்லட்டும், உங்களில் மூத்தவர் உங்களுக்கு தலைமையேற்று இமாமத் தொழுகை நடத்தட்டும் என்று கூறினார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன சில செய்திகள் எனக்கு நினைவில் இல்லை. இந்த செய்தி ஸஹீஹுல் புகாரியிலே 631 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சீரான பாதையில் எதிர்கால இளைஞர்கள் தெளிவாக உருவாக்கப்பட வேண்டும் என்கின்ற கட்டமைப்பை ஏற்படுத்தினார்கள். அவர்களுக்கு என்ன தேவையோ அப்படிப்பட்ட போதனைகளை போதித்து கொடுத்தார்கள். இளமை பருவத்திலே அவர்கள் நடந்து கொள்கின்ற ஒழுக்க நெறிமுறைகள், அவர்கள் குடும்பம் சார்ந்த விஷயங்களிலே நடந்து கொள்கின்ற விபரங்கள், இவை யாவுமே அவர்களுக்கு போதிக்கப்பட்டு வணக்க வழிபாடுகளில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், வயதிலே மூத்தவராக இருக்கின்றவர் தலைமையேற்கட்டும் என்கின்ற அந்த செய்தியையும் தெளிவுபடுத்தி அனுப்பினார்கள். அபூ சயீதில் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இளைஞர்களை பார்க்கும் போதெல்லாம், அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரை குறித்து எங்களுக்கு உபதேசித்தார்களோ அந்த இளவல்களே வாருங்கள் வாருங்கள், சபைகளில் உங்களுக்கு தனி இடம் ஒதுக்கி தர வேண்டும் என்றும், நபிமொழிகளை உங்களுக்கு புரிய வைத்து மனப்பாடமிட வைக்க வேண்டும் என்றும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனிப்பட்ட முறையில் எங்களுக்கு உபதேசம் செய்துள்ளார்கள் என்று கூறுவார்கள். ஹசன் பின் அலி ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் கூறுவார்கள், உங்களில் வயதில் குறைந்தவர்களை சபையில் முற்படுத்துங்கள். காரணம், அவர்கள்தான் தூய்மையான இதயத்துடன் இருக்கிறார்கள், கேட்பவற்றை விரைவாக மனப்பாடம் செய்வதிலேயும் வேகமானவர்களாக இருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலும் சரி, அவர்களை அடுத்து வந்த அவர்களுடைய பிரதிநிதிகளுடைய காலத்திலேயும் சரி, எண்ணற்ற சீர்திருத்தங்களுக்கும் சிறந்த சமூக மாற்றங்களுக்கும் மறுமலர்ச்சிக்கும் இளைஞர்கள்தான் காரணமாக இருந்தார்கள். அப்படி அந்த இளைஞர்களை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கினார்கள். இளமை என்பது பலமிக்க பருவமாக இருப்பதால் அல்லாஹ் அனைவருக்கும் முதுமையை தராமல் இளமையை மட்டுமே கொடுத்திருக்கலாமே என்கின்ற கேள்வி நமக்கு வரலாம். அல்லாஹுடைய ஒவ்வொரு செயலுக்கும் காரணம் இருக்கும். அந்த அடிப்படையில் முதுமையை தந்த காரணம் படிப்பினை பெறுவதற்காக. இளமை என்பது அது சரியானதொரு பருவநிலை என்பதையும், அல்லாஹுவை மறந்து வாழும் பருவம், பாவங்கள் மிகைத்திருக்கின்ற பருவம், அத்தகைய மனிதனை பார்த்து உமக்கும் முதுமை வரும், இப்போது நீ இப்படி இருக்கிறாய், நீ ஒரு காலத்திலே முதுமையை சந்திப்பாய்
என்று அவர்களுக்கு பாடம் புகற்றுகின்ற வகையிலே முதுமையை அல்லாஹ் வழங்கியிருக்கிறான் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது. எனவே இளைஞர்களாக இருக்கின்றவர்கள், எதிர்கால இளைஞர்களாக இருக்கின்றவர்கள் சரியான முறையிலே கட்டமைக்கப்பட வேண்டும். அவர்கள் சீர்திருத்தப்பட வேண்டும். ஒழுக்க நெறிகள் சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும். அவர்கள் ஏதோ வாழ்ந்தோம் இருந்தோம் என்று இல்லாமல் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தந்த ஒழுக்க நெறிமுறைகளோடு இளமை பருவத்தை கடந்து வந்தோம் என்று பெருமிதம் கொள்கின்ற வகையிலே இளைஞர்களை கட்டமைக்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட ஒரு சூழலை உருவாக்கி தந்தல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.